உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே அப்படின்னு இப்போ என்னுடைய வாய் சொல்லுது. அநேக நேரம் நம்ம சிந்தனையில யோசிப்போம், உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே அப்படின்னு நம்மளுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, நம்முடைய சிந்தையிலிருந்து அப்படி நம்ம கர்த்தரை நம்ம உயர்த்துவது வழக்கமாக இருக்கிறது. ஆனா சங்கீதக்காரனை பார்த்தோம்னா அவர் என்ன சொல்றாருன்னா, உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்கிறது அப்படின்னு மிகவும் ஒரு ஆழமான கருத்தை அவர் பதிவிடுறதை நம்ம பார்க்க முடியும். அவருடைய எலும்புகள் எல்லாம் சொல்ல வேண்டும் என்றால் எப்போ எலும்பு பேசும்? எசேக்கியேல் ஒரு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் ஆவியானவரால் கொண்டு செல்லப்படுகிறார். அப்ப கர்த்தர் அந்த எசேக்கியேலை பார்த்து கேட்கிறார், இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா அப்படின்னு கேட்கிறார். உடனே எசேக்கியேல் என்ன சொல்றாருன்னா, அது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. உடனே கர்த்தர் அவரை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்றார், இதெல்லாம் உயிரடையும் அப்படின்னு. அப்ப எல்லாம் வந்து எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, ஆனா அதுக்கு ஜீவன் இல்லாம இருந்துச்சு. திரும்ப கர்த்தர் மறுபடியும் தீர்க்கதரிசனம் முறைக்க சொல்கிறார். ஆவி எல்லா திசையிலிருந்து வந்து அதற்கு உயிரடைய வைக்கும் என்று தீர்க்கதரிசனம் சொல்றார். உடனே அவர் அப்படி தீர்க்கதரிசனம் சொல்லும் போது அந்த எலும்புகள் உயிரடைகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்முடைய எலும்புகள் உலர்ந்து போயிருக்கின்ற எலும்புகள் எல்லாம் உயிர் அடைந்து உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே என்று கர்த்தருடைய நாமத்தை அது அறிக்கை செய்து கர்த்தரை உயர்த்தும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் ஆவிக்குள்ளாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாடி இருக்கும்போது நம்ம சும்மா இருக்க முடியாது. நம்முடைய எலும்புகள் எல்லாம் ஒவ்வொரு நேரமும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கும். கர்த்தரை போல் ஒருவர் இல்லை, கர்த்தருக்கு ஒப்பானவர் ஒரு தேவன் இல்லை என்று நம்முடைய எலும்புகள் எல்லாம் சாட்சி சொல்லி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட அனுபவம் வேண்டும் என்றால் கர்த்தரை இந்த நாளில் நம்முடைய இருதயத்தில் வரவேற்போம். கர்த்தாவே நீர்தான் தேவன் என்று நம்முடைய நாவுகள் எல்லாம் அறிக்கை செய்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் வர வேண்டும் என்று இந்த நாளில் வாஞ்சிப்போம் என்றால் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்வார். அவர் ஆட்கொண்ட பின் நம்முடைய எலும்புகள் எல்லாம் கர்த்தரே தேவன் என்றும் கர்த்தருக்கு ஒப்பானவர் ஒரு தேவன் இல்லை என்றும் நம்முடைய எலும்புகள் எல்லாம் அறிக்கை செய்யும். இந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் நடப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் வரவேற்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். God bless you all.